ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் ட்ரிப் போகிறோம். இந்த லாங் ட்ரிப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் வந்துட்டு 2.5 hours ட்ராவல் பண்ணி போகணும். நாங்கள் இருக்கிறது இப்போ டெக்ஸஸ்லேருந்து டென்வருக்கு ட்ராவல் பண்ணி போகிறோம். ஸோ இங்கேருந்து ஆஸ்டின் போயிட்டு ஆஸ்டின்லேருந்து 2.5 hours ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி நீங்களும் வாங்க. வீடெல்லாம் லாக் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு இப்போ போகிறது ஆஸ்டினுக்கு போகிறோம். ஆஸ்டின்லேருந்து தான் எங்களுக்கு ஃப்ளைட்டு. நாங்கள் இருக்கிறது சான் ஆண்டனியோலேருந்து ஆஸ்டின் வந்துட்டு 1.5 hours ட்ராவல் பண்ணி போகணும். ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் இன்றைக்கி போகிற ஏர்லைன் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்டியர் ஏர்லைன். ஸோ அதில் போயிட்டு நாங்கள் செக்இன் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கேட்டுக்கு கிளம்பி நடந்து போயிட்டுருக்கோம். ஆஸ்டின் ஏர்போர்ட் மற்ற ஏர்போர்ட்டோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இப்போ நியூயார்க், சிக்காகோலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்கும். அதில் பெரிய ஏர்போர்ட். அதோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஏர்போர்ட்டு. நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டு செக்இன் பண்ணிட்டோம். அதனால் கேட்டில் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இதுதான் நாங்கள் போகிற ஃப்ளைட்டில் வந்துட்டு எல்லா பேக்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போர்டிங் ஸ்டார்ட் பண்ண உடனே நாங்கள் உள்ள ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். போர்டிங்லாம் முடிஞ்சு இப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. நாங்கள் இப்போ ஆஸ்டின்லேருந்து டென்வர்க்கு போகிறோம். டோட்டல் ட்ராவல் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 hours ஆகும். ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டலுக்கு வந்தாச்சு. நாங்கள் நேற்று நைட்டு தான் வந்துட்டு ஹோட்டலுக்கு வந்தோம். நேற்று நைட் பார்க்கும்போது இருட்டாக இருந்தது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு இந்த ரூம் காமிக்க வேண்டான்னு பார்த்தேன். ஸோ ஓகே, இப்போ மார்னிங் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக தெரியும். அதனால் இந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ஹோட்டல் வந்துட்டு நாங்கள் ஒரு நாள் தான் ஸ்டே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டே வந்துட்டு வேறு ஒரு இடத்துக்கு போவோம். ஸோ அங்கேயே வந்துட்டு ஸ்டே பண்ணுறோம். இதே மாதிரி 2 days வந்துட்டு நாங்கள் எங்கெங்கே போகிறோமோ அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலான் இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோம், எப்படி ரூம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் பேர் குவாலிட்டி இன். ஒரு நாளைக்கு $110 வந்துட்டு சார்ஜ் பண்ணாங்க. இதுதான் ஹோட்டலில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூம். உள்ளே ஃபஸ்ட்டு போனோடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா பாத்ரூம் இருந்துச்சு. அது பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 கிங் சைஸ் பெட் போட்டிருந்தாங்க. ஜன்னலேருந்து வெளியே வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் இப்போ ஒரு ஹில் ஸ்டேஷன் பக்கத்தில் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ வெளியே வந்துட்டு பார்த்திங்கன்னா வியூ இப்படி தான் இருந்தது. இது டைனிங் டேபிள். மோஸ்ட்லி இங்கே அமெரிக்காவில் இருக்க ஹோட்டல்ஸ், எந்த ஹோட்டல்ஸ் நீங்கள் போனாலுமே பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள், டிவி, ஃப்ரிட்ஜு, அவன், இந்த மாதிரி சோஃபா இந்த மாதிரி வந்துட்டு அவங்களே கண்டிப்பாக எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மோஸ்ட்லி இங்கே இருக்க ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ரூமில் பார்த்தீங்கன்னா காஃபி மிஷின் வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு எப்போனா தேவைன்னா நம்ம காஃபி வந்துட்டு போட்டு குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷன் பக்கத்தில் ஸ்டே பண்ணியிருந்தோம் சொன்னோம் இல்லையா. இப்போ நம்ம வந்துட்டு ஹில் ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கோம். ஒரு மலை மேலே போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு அட்ராக்ஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு லேக்கு. இப்போ லேக்குக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த ஹில் ஸ்டேஷன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லேக்குக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு ராக்கி மவுண்டன் ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்திருக்கோம். இது வந்துட்டு நிறைய ஸ்டேட் வந்துட்டு கவர் ஆகிருக்கும். இந்த மலைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மலை, அதாவது இந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்னோ டைம்லலாம் வரும்போது. ஆக்சுவலி ஸ்னோ டைமில் வந்துட்டு ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கும். அதனால் வந்துட்டு நாங்கள் இப்போ சம்மர்லேயே வந்துட்டோம். நாங்கள் இருக்க டெக்சாஸ் ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா சம்மர் இப்போ அதிகமாக இருக்குது. நம்ம ஊரோட வெயில் பயங்கரமாக இருக்குது. ஆனால் இங்கே வந்துட்டு வெயில் அதிகமாக இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்துட்டு ஹீட் இங்கே வந்துட்டு தெரியல. ஸோ இதுதான் நாங்கள் வந்திருக்க லேக். ஃபஸ்ட்டு அட்ராக்ஷன் இது தான் நாங்கள் போயிருக்க இடம். இந்த இடமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் கிளேசியர்லேருந்து வந்த தண்ணி தான் இது. இங்கே நான் சொன்னேன் இல்லையா, ஸ்னோ டைம்லாம் வரும்போது இந்த மலைகள் ஃபுல்லுமே ஸ்னோவால் தான் கவர் ஆகிருக்கும். அது இந்த சம்மரில் வந்துட்டு அந்த ஸ்னோலாம் வந்து உருகி தண்ணியை அப்படியே ஆற எல்லா இடத்துலையும் அந்த மலைகள் ஃபுல்லாக ஓடிட்டே இருக்கும். அப்படி உருவானது தான் இந்த லேக்கும். இங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரையல்ஸ் இருக்குங்க. இங்கேயுமே வந்துட்டு ஒரு ட்ரையல்ஸ் இருந்தது. அதனால் நானும் வந்துட்டு கொஞ்சம் தூரம் ட்ரையல் போகலாமேன்ட்டு போனேன்.
இந்த மலைங்களுக்கு நடுவில் நடந்து போகிறதுக்கே நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள், என்னை சுற்றி இந்த வியூ பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு சைக்கிளிங்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரையல்ஸ் நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. அங்கேருந்து ட்ரையல்லாம் முடிச்சுட்டு வேற ஒரு அட்ராக்ஷன் பார்க்கலான்னு இங்கே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த மலைகள் ஃபுல்லுமே வந்துட்டு ஸ்னோவால் கவர் ஆனது. இப்போ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்னோ வந்துட்டு இருக்குது இந்த மலையில். அந்த வியூலாம் வந்துட்டு இந்த இடத்துலேருந்து பார்த்தா நல்லா கிளியராக தெரியும். உங்களுக்கு வந்துட்டு கேமராவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல. பட் நேரில் பார்க்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோவெலாம் நல்லாவே தெரிஞ்சுது தூரமாக இருந்து பார்க்கும்போது. இந்த ஸ்னோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டியாக ஃபார்ம் ஆகிடுமா, அதனால வந்துட்டு அது உருகவே உருகாதான். அதனால் அந்த மலைகளில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு ஸ்டே ஆகிருக்கு அந்த ஸ்னோலாம். அந்த மலைங்களுக்கு மேலே ஸ்னோ கவர் ஆகிருக்கிறது பார்த்தாலே ரொம்பவும் அழகாக இருக்குது. இன்னும் ஃபுல்லாக ஸ்னோவாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே வந்துட்டு நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி மந்த்லலாம் வந்தால் கண்டிப்பாக எப்போவுமே வந்துட்டு இங்கே ஸ்னோ பார்க்கலாம். இப்போ அங்கேருந்து கிளம்பி ஆஸ்பன் ஒரு மலைக்கு போயிட்டுருக்கோம். அந்த மலை வந்துட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே தான் போயிட்டுருக்கோம். அந்த போகிற வழியே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நடுவில் வந்துட்டு 2 மலைக்கு நடுவில் ரோடு போகுது. அது பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஆறு மாதிரி ஒன்று தண்ணி ஓட போயிட்டே இருக்குது. இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஏதோ ஒரு இங்கிலீஷ் மூவியில் பார்க்குற மாதிரி இருந்தது இந்த இடம் பார்க்குறதுக்கு. இந்த இடம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ அடுத்தது நாங்கள் ஒரு லேக்குக்கு போகிறோம். இந்த லேக் வந்துட்டு மலை உச்சியில் இருக்கும். அதோட அட்ராக்ஷன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அங்கே இதுக்கு முன்னாடி பார்த்த லேக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னோலாம் வந்துட்டு கொஞ்சம் தூரமாக தெரியும், அந்த மலைக்கு மேலே இருக்க ஸ்னோலாம். இப்போ வந்துட்டு அந்த மலை வந்துட்டு கொஞ்சம் அந்த மலைக்கு பக்கத்துலேயே போயிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த ஸ்னோலாம். இங்கே இப்போ பார்க்குற ஸ்னோ பார்த்தீங்கன்னா அது உருகாதான், அது கல் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே மலை மேலேயே ஸ்டே ஆகிடும். இந்த இடம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வால்பேப்பர்லலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அதே மாதிரி இருக்குது. அது வந்து இப்போ நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு இந்த இடத்த பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இப்போ நாங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட் டே எங்கெல்லாம் போகிறோன்னு நான் அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். அன்டில் தென் பாய்.